ராமேஸ்வரத்தில் மலேசிய சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த இலங்கை கார் ஓட்டுநர் ஒருவர் போக்குவரத்து போலீசாருடன் மல்லுக்கட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரை நிறுத்தாமல் போலீசார் மீது மோதுவது போல வந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்திற்கு கேரள மாநில பதிவெண் கொண்ட வாகனத்தில் மலேசியாவைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு தனுஷ்கோடிக்கு சென்றிருக்கிறார்கள். பின்னர் ராமேஸ்வரம் நகர் நோக்கி சென்றபோது அதனை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற நிலையில் ஓட்டுநர் காரை நிறுத்தவில்லை. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் திட்டக்குடி பகுதியில் பாதுகாப்புக்கு இருந்த போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். திட்டக்குடியில் காரை போக்குவரத்து போலீசார் நிறுத்த முயன்றபோது அவர்கள் மீது மோதுவது போல் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் காருக்கு முன்னால் அரசு பேருந்து நின்றதால் கார் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டது. அப்போது போலீசார் காரின் கதவை திறந்து கார் ஓட்டுநரை சோதனை செய்ய அவர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. ஓட்டுநரை காரை விட்டு இறக்கி காவல் நிலையம் அழைத்துச் செல்ல போலீசார் முயன்றனர். அவர் ஆட்டோவில் ஏற மறுத்து போலீஸை வர சொல்லுங்கள், போலீஸ் இங்க வரணும், ஒரிஜினல் போலீஸ் இங்க வரணும் என சொல்லி ஆட்டோவில் ஏற மறுத்து போலீசாருடன் மல்லுக்கட்டி இருக்கிறார். தொடர்ந்து மல்லுக்கட்டி வந்ததால் உள்ளூர் பொதுமக்கள் அவரை அடித்து ஆட்டோவில் ஏற்றி ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். ராமேஸ்வரம் நகர் முக்கிய சந்திப்பு பகுதியான திட்டக்குடி சாலையில் கார் நிறுத்தப்பட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்து சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த காரையும் அதில் இருந்த மலேசிய சுற்றுலா பயணிகளையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் கேரளாவைச் சேர்ந்த பேட்ரிக் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் மது அருந்தி இருந்ததும் உறுதியானது. அவரை கைது செய்த போலீசார் மலேசிய சுற்றுலா பயணிகளின் விவரங்களை மட்டும் வாங்கிவிட்டு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் ராமேஸ்வரம் திட்டக்குடி பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.